நம்ம விஜய்க்கு உண்மையிலேயே இப்பதான் ஒரு மிகப்பெரிய மாபெரும் உண்மையே தெரிய வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த இடத்துல வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து வெண்பாவ எப்படி காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம நம்ம விஜய் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா கை, கால் நல்லா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வெண்பாவ காப்பாத்திருப்பாரு அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லியையும் காப்பாத்த போறது யாரு அப்படின்னா, இப்போ நம்ம விஜய் தான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மல்லிக்கு என்ன ஆபத்து? மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லையே அப்படின்னா, மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதாவது அந்த ஆபத்து இதுவரைக்கும் வந்து மல்லிக்கே வந்து தெரியாது. கண்டிப்பா மல்லி இப்படி வசமா மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப, 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 ரொம்ப இப்போ வசமா மாட்டிக்கிட்டு தவிக்க போறாங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வெண்பா இருக்கக்கூடிய இடத்த தேடி போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அங்க போனாங்க. ஆனா வெண்பாவ காப்பாத்த போன மல்லிக்கு உண்மையிலேயே இவ்ளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி என்ன வந்து இப்போ மல்லி வந்து அந்த கும்பல் கிட்ட வசமா மாட்டிக்க போறாங்க. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அங்க போய் வந்து நம்ம அதாவது ஏற்கனவே கடத்திட்டாங்க. கடத்தின இடத்துல இருந்தே வெண்பாவ காப்பாத்திட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் நடக்காத ஒரு காரியம். அதே மாதிரி வெண்பாவ மட்டும் காப்பாத்தணும்னு நெனச்சா பிரச்சனையே இல்ல. ஆனா மல்லி வெண்பாவ மட்டும் இல்ல, அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? அவங்களையும் சேர்த்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி தான் அங்க சிக்கல்ல சிக்குறாங்க. சிக்கல்ல சிக்கினதுக்கு அப்புறமா என்ன ஆக போகுது? கண்டிப்பா வந்து நம்ம மல்லி அங்கேயே மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. அதுக்காக மல்லிய காப்பாத்துறதுக்காக யாருமே இல்லையோ! அப்படிங்கிற மாரி நெனச்சீங்கன்னா, அதுதான் தவறான விஷயம். இப்போ விஜய் மூலியமா நம்ம விஜய், அடுத்ததா வந்து தீபிகா மேடம், இன்னும் வந்து தீபன் இவங்க எல்லாருமே அங்க மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய வந்து பார்க்கறதுக்காக தீபன் போயிருக்காரு. ஏன்னா, மல்லி தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி வந்து விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆனதுல, விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதுவும் இல்லாம என்னால அவர பார்த்துக்க முடியல. நீங்க போய் பார்த்துக்கோங்க அப்டிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தீபனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அடியெல்லாம் இருக்காது அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி தான் தீபன் வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா, உண்மையிலேயே இவ்ளோ பெரிய அடி இருக்கும், இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கும் அப்டிங்கிறது இப்ப தான் வந்து நம்ம தீபனுக்கு தெரிஞ்சது. உடனடியா வந்து கிளம்பி நேரா வந்து போறாங்க. நேரா எங்க அப்டின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க. இன்னொரு பக்கம் மல்லியும் அந்த ஆட்டோக்காரர் வந்து கூட்டிட்டு வந்து விட்டாங்க இல்லையா? ஒரு அம்மாவ. அவங்களும் வந்து நம்ம வெண்பா இருக்க இடத்த வந்து தேடி போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் கிட்ட போயிட்டு, இந்த மாரி வந்து நீங்க மல்லி மேல கோவப்படுறது அப்டின்னா, முதல்ல என் மேலயும் தான் கோபப்படணும். அதே மாதிரி நாங்க வெண்பாவ வந்து பிக்னிக்கோ, இல்ல வந்து தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்கோ, இல்ல வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயோ வந்து வெண்பாவ தொலைக்கல. நாங்க வெண்பாவ தொலைச்சதுக்கான காரணம், வெண்பாவ தொலைச்சதுக்கான ரீசன் என்ன? அதாவது அங்க அப்படி ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாங்க வந்து அதாவது மல்லி வந்து இந்த மாரி வெண்பா இந்த 100 மீட்டர்ஸ்ல ஓடணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சது தான். அந்த ஒரு விஷயத்தின் காரணமா தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா, அத புரிஞ்சுக்காம வந்து நீங்க மல்லிய ரொம்ப திட்டுறது வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். அதுவும் இல்லாம அந்த மாரி திட்டக்கூடாது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருக்கார் இல்லையா? அதாவது விஜய் கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதாவது அந்த லேடி வரைக்கும் கண்டுபிடிச்சுட்டோம். அதுவும் இல்லாம மல்லி இல்லன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தீபிகாவும் இந்த விஷயத்த பத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த விஷயத்துல அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம விஜய் சொல்றாங்க, "இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க ஒய்ஃப் தீபிகாவா மட்டும் தான் இருக்க முடியும். உங்க ஒய்ஃப்ன்றதுனால தான் நான் இப்போதைக்கு விட்டு வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே இப்போ வந்து நம்ம தீபன் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா, அவருக்கு எல்லா உண்மையுமே தெரியும். தீபிகா தான் இதில சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதாவது தீபிகா தான் முதல்ல வந்து வெண்பாவ கடத்துனது. ஆனா, இப்போ தீபிகாவோட கஸ்டடியில இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாரி தீபிகா தான் வந்து இந்த மாரி அந்த தலைவிய வந்து அதாவது அந்த ரவுடிங்களோட தலைவிய கண்டுபிடிச்சதே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்களோட ஃபோட்டோவ தான் வந்து விஜய் காட்ட சொல்றாங்க. அத பார்த்து தான் விஜய் இப்போ பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காரு. கண்டிப்பா விஜய் வந்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல அவருக்கு. அவ்ளோ ஷாக்ல இருக்காரு. ஏன்னா, அந்த ஷாக்ல இருந்து அவரால மீளவே முடியல. அதுவும் இல்லாம எதுக்காக அந்த லேடிய பார்த்து விஜய் ஷாக் ஆகணும்? ஏற்கனவே வந்து நம்ம அ இவுங்க அதாவது விஜயும், மல்லியும் வந்து ஒரு இடத்துல போய் விசாரிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாரி அந்த ஃபோட்டோவ இன்னும் நல்லா உன்னிப்பா கவனிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே புரிய வருது. ஏன்னா நம்ம விஜய் ஆக்சிடென்ட் ஆனது ஒரு ஆம்புலன்ஸ்ல. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள அந்த கலாவதி உட்கார்ந்துகிட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விஜய் வந்து பார்த்தாரு. ஆனா விஜய் சரியா பார்க்காம விட்டாரு. அப்பதான் விஜய்க்கு புரிய வருது. இவ தான் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு அதாவது ஆம்புலன்ஸ்ல இருந்தா, அதுவும் இல்லாம வந்து இந்த மாரி அதாவது அவசரமா வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு
போகிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது அது எந்த இடம் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஏற்கனவே தீபிகா மேடம் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற விஜய் வந்து இந்த இடத்துல தான் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இந்த இடத்துல தான் இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா உண்மையிலேயே இவ்வளோ மாசான விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மல்லி வந்து அந்த எல்லா குழந்தைங்களும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து இப்போது அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி விஜய் இருந்துட்டு இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பற்றி சும்மா விடக்கூடாது. ஏன்னா மல்லிக்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. இந்த மாதிரி அதாவது நாகுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது நாகு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மல்லி வெண்பாவை தேடி போயிருக்காங்க, வெண்பா இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக தான் வந்து நம்ம தீபிகா மேடத்துலேருந்து எல்லாருமே வந்து நேராக கிளம்பி இப்போது அங்கே வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அது எந்த லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு, ஆனால் கடைசியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போது நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, விஜய்லாம் வந்து போயிட்டு அங்கே அந்த ரவுடிங்க கூட்ட, அதாவது அவ்வளோ வந்து கால் அடிபட்டுமே கூட அந்த ரவுடிங்க கிட்டலாம் சண்டை போட்டு ஒரு பக்கம் வந்து மல்லியையும் காப்பாற்றுறாங்க, அதே மாதிரி வெண்பாவையும் காப்பாற்றுறாங்க. அதாவது எப்போவுமே நம்ம விஜய் வந்து மல்லியை வெறுத்துற மாட்டார் அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் மல்லிக்குன்னு ஒரு கடமை இருக்குது. மல்லி தானே வந்து வெண்பாவை வந்து இந்த மாதிரி இது பண்ணாங்க, அதாவது மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து செய்கிறாங்க. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம விஜயையும் வந்து அதாவது மல்லியும் காப்பாற்றிடுறாங்க, வெண்பாவையும் வந்து காப்பாற்றுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.